ஒரு நிமிஷம் நான் சொல்கிற இந்த குட்டி கதையை ஒரே நிமிஷம் கேளுங்களேன். உங்களோட லைஃப்பில் ஏதோ ஒரு ப்ராப்ளமை வச்சுட்டு நீங்கள் இன்னும் யோசிச்சுட்ருக்கீங்களா? இல்லை உங்களுடைய எக்ஸாமில் தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வச்சுட்டு இன்னமும் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்களா? அப்போது இந்த கதை உங்களுக்கானது தான். ஒரு ராஜ்யத்தை ஆண்ட ஒரு ரொம்ப பெரிய அரசர் இருந்தார். அந்த அரசர் தன்னுடைய 4 மந்திரிகளையும் கூப்பிட்டு, உங்கள் 4 பேரில் ஒரே ஒரு மந்திரியை நான் மூத்த மந்திரியாக அறிவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்காக நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு போட்டி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 மந்திரிகளை பார்த்து சொல்கிறாரு. அது என்ன போட்டி அப்படின்னா, கணிதம், அதாவது மேக்ஸ்னால செய்யப்பட்ட ஒரு லாக்கை, ஒரு பூட்டை அவங்க எல்லாரும் சேர்ந்து திறக்கணும். அந்த பூட்டை யார் முதல்ல திறக்கிறாங்களோ அவங்கள தான் மூத்த மந்திரியாக அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்லிடுறாரு. இதை கேட்ட 4 மந்திரிகளில் 3 மந்திரிகள் நைட்டெல்லாம் போயிட்டு நிறைய மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் எடுத்து போடுறாங்க, படிச்சுக்கிட்டே இருக்காங்க. தூக்கமே இல்லாமல் இரவு முழுவதும் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க நோட்ஸ் எல்லாம் எடுத்து ஓலைச்சுவடிகளில் தான் எழுதி வச்சுக்கிறாங்க. ஒரே ஒரு மந்திரி மட்டும் நைட்டு போய் படுத்துட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சு காலையில் வராரு. காலையில் வந்த உடனே அந்த 3 மந்திரிகள் அதிகமாக நைட்டு பூரா உட்காந்துட்டு அதுக்காக படிச்சுக்கிட்டே இருந்தாங்க பார்த்தீங்களா, என்ன மேக்ஸில் என்ன ப்ராப்ளம் பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியாமல். அந்த மந்திரிகள் எல்லாருமே எவ்வளவோ கஷ்டப்பட்டும் அந்த பூட்டை அவங்களால திறக்க முடியல. ஆனால் நைட்டு பொறுமையாக நிதானமாக தூங்கின அந்த ஒரே ஒரு மந்திரி மட்டும் காலையில் அந்த பூட்டை போயிட்டு நல்லா சுற்றியும் முத்தியும் சுத்தமாக பார்க்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இது எந்த ஒரு மேக்ஸ்னாலையும் இந்த லாக் பூட்டப்படலை, இல்லை ஒரு சாவி கூட வச்சு இந்த லாக் பூட்டப்படலை. இந்த ஒரு பூட்டு திறந்து தான் இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. ரொம்ப சுலபமாகவே அந்த பூட்டை எடுத்துடுறாரு. அதனால இந்த ஒரு மந்திரியையே அரசர் மூத்த மந்திரியாக அறிவிச்சிடுறாரு. இது தாங்க, இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதுங்க, எல்லா ப்ராப்ளமையும் ரொம்ப சீக்கிரமாகவே சால்வ் பண்ணிடலாம். ஒரு பிரச்சனை நீங்கள் தீர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல அது என்ன பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு புரியணும். அது என்ன பிரச்சனைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய மனசை நீங்கள் சமநிலையில் வச்சுக்கணும். எப்போவுமே உங்களோட மனசை சமநிலையில் வச்சு யோசிச்சு பாருங்கள், எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்